ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா 10th நியூ புக். ஸோ 10th நியூ புக் பார்த்தீங்கன்னா எல்லாரும் படிச்சுட்டு இருக்கீங்க. பட் அதில் வந்து இப்போ புதுசாக வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 10ஆம் வகுப்பு தமிழ் அதில் நியூவாக. ஸோ ஆக்சுவலி என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2024 இப்போ மார்ச்சில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இந்த 6th இயல் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பழைய புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பன்முக கலைஞர் அப்படின்றது இருக்காது, பூத்தொடுத்துலேருந்து தான் ஆரம்பிக்கும். இதுலேருந்து தான் ஆரம்பிக்கும். இந்த பன்முக கலைஞர் வந்து இருக்காது, அதை தான் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த பன்முக கலைஞர் யாரை பற்றினா கலைஞர் கருணாநிதி இருக்கார் இல்லையா, அவரை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வர நடப்பாட்சி பார்த்தோம்னா என்னது முக ஸ்டாலின் ஆச்சு. ஸோ அப்படின்னும் போது கலைஞர்ன்றதுனால தான் சேர்த்துருக்காங்களே. ஸோ அதனால் அதில் வந்து கேட்கறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இது மிஸ் பண்ணால் பார்த்துட்டு போயிடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் 2-3 கொஸ்டின் வந்து இதில் வந்து கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம அந்த சப்ஜெக்ட் அந்த இது மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த பன்முக கலைஞர்ன்றது இதுதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இயற்பெயர் மறைந்த இட்டப்பெயர் நிலைக்கும் அளவுக்கு கலைஞர் மு கருணாநிதி அவர்களை அடையாளப்படுத்தி தன்னை பெருமிதத்தை கொண்டது வந்து கலை. அவரை பற்றி பேராசிரியர் அன்பழகனார் வந்து என்ன சொல்றாங்க பார்த்தோம்னா, ஸோ வந்து கேட்பாங்க யார் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இந்த கோட்ஸ். ஸோ பேராசிரியர் அன்பழகனார் தான் இந்த கோட் சொல்றாரு கலைஞரை பற்றி. கலைஞர் பகுத்தறிவு கொள்கை பரப்பும் சிந்தனையாளர், பழுமரக்கனி பயன் கொள்ளும் பேச்சாளர், படித்தவரை கவரும் ஆற்றல் கொண்ட எழுத்தாளர், கலைத்துறையின் வாகிச்சூடிய படைப்பாளர், தொட்டது துலங்க துறைதோறும் தம் முத்திரை பதிக்கும் திறமையாளர், முத்தமிழில் வல்ல வித்தகர், செந்தமிழுக்கொரு தொட்டது துலங்க துறைதோறும் தம் முத்திரை பதிக்கும் திறமையாளர், முத்தமிழிலும் வல்ல வித்தகர், செழுந்தமிழுக்கு ஒரு தீமையெனில் தம் உயிரும் தந்திர துணியும் தியாக திருவுருவம் அப்படின்னு சொல்லிட்டு பேராசிரியர் அன்பழகனார் வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ இதுல வந்து ஏதாவது ஒரு சென்டென்ஸ் மட்டும் கொடுத்து கேட்கலாம் கலைஞர் பத்தி. எப்படின்னா, இப்போ வந்து கலைத்துறையில் வாகிசூடிய படைப்பாளர் என கலைஞரை புகழ்ந்தவர் யாருன்னு சொல்லி கேட்கலாம். பேராசிரியர் அன்பழகனார். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, கலைஞர் பகுத்தறிவு கொள்கை பரப்பும் சிந்தனையாளர், பழுமரக்கனி பயன் கொள்ளும் பேச்சாளர், படித்தவரை கவரும் ஆற்றல் கொண்ட எழுத்தாளர், கலைத்துறையில் வாகிசூடிய படைப்பாளர், தொட்டத துலங்க துறைதோறும் தம் முத்திரை பதிக்கும் திறமையாளர், முத்தமிழிலும் வல்ல வித்தகர், செந்தமிழுக்கு ஒரு தீமையெனில் தம் உயிரும் தந்திர துணியும் தியாக திருவுருவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, குழந்தை உள்ள கலைஞர். நானும் என் தங்கையும் மலையை கண்டாலே மயில் போல குதிப்போம் முன்பெல்லாம். மலைத்துளிகளிலே நிற்பதை விட ஆனந்தம் வேறு இல்லை என்று எண்ணுவோம். உடம்புக்கு ஆகாது உள்ளே வாங்க என்று பாட்டி அன்பாக கோபிக்கிற வரையிலே மலையை நனைந்து கொண்டு ஆடுவோம் பாடுவோம். வீட்டுக்குள்ளே வந்துவிட்டால் கூட திண்ணையிலே அமர்ந்து மலையை ரசிப்போம். தெருவிலே சிறு சிறு வாய்க்கால்கள் போல நெளிந்தோடும் மலை தண்ணீரிலே நாங்கள் மிதக்க விட்டிருக்கிற காகித படகுகள் எவ்வளவு. தாம் எழுதிய புதையல் என்னும் புதினத்தில் குழந்தை உள்ளத்துடன் இவ்வாறு பதிவு செய்திருப்பார் கலைஞர். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த லைன் வந்து கேட்டு எந்த புதினத்துல வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். புதையல். படிக்கும் வாசகர் மனமும் கூடவே மலையில் நனையும். இசை முகிழ்த்த புலமும் வேளாண் செழித்த நிலமுமான திருவாரூர் மாவட்டத்தில் எழில் சூழ்ந்த சிற்றூர் திருக்குவளை. ஸோ அவர் எங்க பிறந்தாருன்னு பார்த்தோம்னா, திருவாரூர் மாவட்டத்துல திருக்குவளை அப்படின்ற இடத்துல பிறக்கிறாரு. எப்ப பிறக்கிறாருன்னு பார்த்தோம்னா 3/6/1924 வந்து பிறக்கிறாரு. ஸோ பார்த்துக்கோங்க, 3/6/1924 வந்து பிறக்கிறாங்க. ஏறால் நிலத்தையும் நாவால் தமிழையும் பண்படுத்திய விவசாய கவிஞர் முத்துவேலர். அவங்க அப்பா பேரு முத்துவேலருக்கும் அஞ்சுகம் அம்மையாருக்கும் 3வது மகனாகவும் பிறக்கிறார் கருணாநிதி. போராட்ட கலைஞர். தாம் பிறந்த திருக்குவளையில் தொடக்க கல்வியை நிறைவு செய்த கலைஞர் திருவாரூரில் உள்ள உயர்நிலைப் பள்ளியில் சேர்ந்தார். அங்குதான் தமக்கு அரசியல் அரிச்சுவடியாக அமைந்த ஒரு புத்தகத்தை துணைப்பாடமாக படித்தார் மாணவர் கலைஞர். 1921 சென்னை மாகாணத்திற்கு நீதி கட்சியின் சார்பில் முதல் அமைச்சராக இருந்த பனகல் அரசரின் சாதனைகளை கூறும் நூலது. ஸோ வந்து எலெக்ஷன் பார்த்தோம்னா 1920 வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஃபர்ஸ்ட் எலெக்ஷனு. ஸோ அதில் பார்த்தோம்னா சுப்புராயலு வந்து ஜெயிச்சிருப்பாரு. இது 1921 பார்த்தோம்னா பனகல் அமைச்சர் வந்து வந்திருப்பாரு. ஸோ அந்த பனகல் அமைச்சர் அவரோட இதை பத்தி வந்து பார்த்தோம்னா சாதனைகளை கூறும் நூல் வந்து அவர் துணைப்பாடமா படிச்சாரு 1921 1921. அதுதான் வந்து அவர் அரசியல்ல வந்து போய் அவர் வந்து ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு நினைப்பு வந்து அவர் கொண்டு வந்த ஒரு லெசன்.
சோ பள்ளி முடித்த மாலை வேளையில் தாம் எழுதிய வாருங்கள் எல்லோரும் போருக்கு சென்றிடுவோம் என்று தொடங்கும் பாடலை முழங்கியபடி இந்தி திணிப்பை எதிர்த்து போராட மாணவர்களை திரட்டி திருவாரூர் வீதிகளில் ஊர்வலம் வந்தபோது அவருக்கு வயது 14. என்ன சொல்லுவாரு, வாருங்கள் எல்லோரும் போருக்கு சென்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. போராட்ட பண்புடனே வளர்ந்தவர் கலைஞர். அந்த போராட்ட பண்பே அவருக்குள் இருந்த கலைத்தன்மையை வளர்த்தது. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா பேச்சு கலைஞர். இளமை பருவத்திலே தந்தை பெரியாரின் பகுத்தறிவு கருத்துக்கள் கலைஞரை ஈர்த்தன. பட்டுக்கோட்டை அழகிரி, அறிஞர் அண்ணா ஆகியோரின் பேச்சாற்றல் அவரை கவர்ந்தது. மேடை பேச்சினில் பெருவிருப்பம் கொண்ட அந்த கிராமத்து இளைஞர் நட்பு என்னும் தலைப்பில் ஆற்றிய சொற்பொழிவு பலராலும் பாராட்டப்பட்டது. சோ என்ன தலைப்புன்னு கேட்கலாம். சொற்பொழிவு நட்பு. பள்ளி பருவத்திலேயே மாணவர்களுக்கு பேச்சு பயிற்சி அளிப்பதற்காக சிறுவர் சீர்திருத்த சங்கம் வந்து ஆரம்பிக்கிறாரு. மாணவரிடையே ஒற்றுமை வளர்ந்தெடுக்க தமிழ்நாடு தமிழர் மாணவர் மன்றம் ஆகிய அமைப்புகளை தொடங்கினார். சோ சிறுவர் சீர்திருத்த சங்கம், அடுத்து பார்த்தோம்னா தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம். தமிழ்நாடு என்ற சிந்தனையிலேயே தன் ஆயுளை செலவிட்ட கலைஞர் தாம் சென்றவிடமெல்லாம் செறிவாக தமிழ் பேசி தன்மானத்தை, தமிழ் உணவை, தமிழ் இலக்கியத்தை, பகுத்தறிவை, மத ஒருமைப்பாட்டை, சமூக நலநிலக்கத்தை நமக்கெல்லாம் மூட்டினார். சோ இந்த பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். இளைய தலைமுறையை எழுவாய், செய்யப்படும் பொருள் பயனிலையில் விழுவாய், அறிவில் மூத்தோரை தொழுவாய், அரிய பயன் காண ஆள உழுவாய் என்று தமக்கே உரிய நடையில் பேசுவது கலைஞருடைய முத்தான பேச்சு. சோ இந்த கோர்ஸ் கொடுத்துட்டு யார் சொன்னாங்கன்னு சொல்லி கேட்கலாம். அடுத்து நாடக கலைஞர். நாடக கலையில அவரோட பங்கு என்ன பார்த்தோம்னா, தமக்கே உரிய தனிநடையால் தமிழரை மேடை நாடகங்களில் பக்கம் ஈர்த்தார் கலைஞர். தான் எழுதிய பழனியப்பன் என்று முதல் நாடகம். சோ கலைஞர் எழுதிய ஃபர்ஸ்ட் நாடகம் என்னன்னு பார்த்தோம்னா பழனியப்பன். அது எப்ப எழுதுறாங்கன்னா 1944 வந்து எழுதுறாங்க. சோ பழனியப்பன் 1944. அதைத் தொடர்ந்து சாம்ராட் அசோகன், மணிமகுடம், வெள்ளிக்கிழமை, காகிதப்பு உட்பட பல நாடகங்களை எழுதினார். சாம்ராட் அசோகன், மணிமகுடம், வெள்ளிக்கிழமை, காகிதப்பு. சோ வந்து அசோகர் அப்படின்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும், அவர் வந்து ஒரு அரசன். சோ வந்து அரசனான அசோகன் என்ன பண்றாருன்னா மணிமகுடம் சூடிக்கிட்டு வெள்ளிக்கிழமை நாள்ல சாமிக்கு காகிதப்பூ போட்டாரு அப்படின்னு வச்சுக்கலாம். சோ சாம்ராட் அசோகர் என்ன பண்ணாரு, மணிமகுடம் சூடிக்கிட்டு வெள்ளிக்கிழமை நாள்ல காகிதப்பூ சாமிக்கு போட்டார். ஓகே. தான் எழுதிய தூக்குமேடை என்னும் நாடகத்தில் நடிகர் M.R. ராதாவின் வேண்டுகோளுக்காக மாணவர் தலைவராக நடித்தார். சோ தூக்குமேடை நாடகம் எழுதுனது யாருன்னு பார்த்தோம்னா அவர் எதை எழுதுற கருணாநிதி எழுதுறாரு. அதுல பார்த்தோம்னா M.R. ராதா வந்து வேண்டுகோள் வைக்கிறாரு, என்னன்னா நீங்க வந்து மாணவர் தலைவரா நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நடிகர் M.R. ராதாவோட வேண்டுகோளுக்கு என்ன பண்றாருன்னா மாணவர் தலைவராக கருணாநிதி நடிக்கிறார். சோ தூக்குமேடை M.R. ராதா மாணவர் தலைவர். அடுத்து பார்த்தோம்னா அந்த நாடகத்துக்காக தான் என்ன பண்றாருன்னா பாராட்டுவர் கலைஞர் அப்படின்னு சொல்லி சிறப்பு பேர் வந்துச்சு. சோ கலைஞர்கிட்ட சிறப்பு பேர் எப்படி வந்துச்சுன்னு கேட்கலாம். தூக்குமேடை அப்படின்ற நாடகத்துல M.R. ராதாவோட வேண்டுகோளுக்கு இணங்க மாணவர் தலைவராக கருணாநிதி நடிக்கிறார். அதனால ஓகே. அடுத்து பார்க்கலாம் திரைக்கலைஞர். அதாவது படங்கள்ல வந்து அவரோட சாதனை என்னன்னு பார்க்கலாம். கலைஞரின் திறமையை உணர்ந்த இயக்குனர் ASA சாமி, மக்கள் திலகம் எம்ஜிஆர் முதலாக நடித்த ராஜ்குமாரி. சோ மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஃபர்ஸ்ட் நடிச்ச படம் என்னன்னு பார்த்தோம்னா ராஜகுமாரி. எப்ப 1947. 1947 பார்த்தோம்னா முழு வசனத்தையும் எழுத சொன்னார். படத்தின் தொடக்க தலைப்புகளில் வசன உதவி பார்த்தோம்னா மு. கருணாநிதி என்று போடப்பட்டிருந்தது. படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. திரைக்கலை உலகில் 2 பெரிய நட்சத்திரங்கள் உதித்தன. ஏன்னா வந்து எம்ஜிஆர் ஃபர்ஸ்ட் படம் பார்த்தோம்னா ராஜகுமாரி 1947. அது மட்டும் இல்லாம கருணாநிதியோட ஃபர்ஸ்ட் அவர் முழுசா வசனம் எழுதி வந்த படம் பார்த்தோம்னா ராஜகுமாரி. சோ ராஜகுமாரி ரொம்பவே முக்கியமான ஒரு படம். சோ அதனாலதான் அதுல இருந்து 2 நட்சத்திரங்கள் உதித்தன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா கலைஞரின் கதை வசனத்தில் எம்ஜிஆரோட நடிப்பில் மருதநாடு, இளவரசி, மந்திரகுமாரி, இது வந்து ராஜகுமாரி, இது அடுத்து வந்து பார்த்தோம்னா மந்திரகுமார், 2 கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. நாம், மலைக்கல்லன் முதலான படங்கள் தொடர்ந்து வெளிவந்தன. கலைஞரின் வசனங்கள் சொல் புதிது சுவை புதிது என்று கேட்போர் வியக்கும் மனம் அமைந்தது. சோ எம்ஜிஆர் உச்ச நட்சத்திரமானார். கலைஞரும் முச்சாணி கொம்புக்கு உயர்ந்தார். இருவருக்குமான கலை உணவு நீண்ட காலம் தொடர்ந்தது. சோ கலைஞரோட கதை வசனத்துல எம்ஜிஆர் நடிச்ச படங்கள் என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம். மருதநாட்டு இளவரசி, அதாவது 2 மருதநாட்டு இளவரசி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மருதநாட்டு இளவரசி தான் மந்திரகுமாரி. அவங்க வந்து நாம் வந்து மலைக்கல்லன் மாதிரி நம்ம வந்து இதா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருட மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படி வச்சுக்கலாம். சோ பரதநாட்டிய இளவரசி யாரு, மந்திரகுமாரி. நாம் வந்து மலைக்கல்லன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அடுத்து தமிழ் திரையுலகின் திருப்புமுனையாக
பாலசுந்தரம் கதை எழுதிய பராசக்திக்கு திரைக்கதை வசனம் எழுதினார் கலைஞர். ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் பராசக்தி எந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பு. ஸோ அந்த படம் வெளிவந்த மறுநாள் பாரெங்கும் பராசக்தி பற்றி தான் பேச்சு. தமது முதல் படத்திலேயே புகழின் உச்சத்தை தொட்டார் சிவாஜி கணேசன். இந்த படத்தினால் தாம் ஏற்கனவே ஏறிய புகழ் மலையில் சிகரத்தை தொட்டார் கலைஞர். நீதிமன்ற காட்சி உட்பட அவரது கருத்தாளமிக்க கலைநயமிக்க வசனங்களுக்கு தம் நடிப்பாலும் உச்சரிப்பாலும் உயிர் கொடுத்தார் சிவாஜி. அதன் பிறகு சிவாஜி கணேசனின் நடிப்பில் உருவான திரும்பி பார், மனோகரா, ராஜாராணி முதலிய திரைப்படங்களும் கலைஞரின் கதை வசனத்தில் தொடர்ந்து வெளிவந்து வெற்றி படங்களாக அமைந்தன. வேற என்னன்னு பார்த்தோம்னா திரும்பிப்பார், மனோகரா, ராஜாராணி. சோ எம்ஜிஆர் இது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா மருதநாட்டு இளவரசி, ராஜகுமாரி, மந்திரகுமாரி, நாம் மலைக்கல்லன். இது சிவாஜின்னு பார்த்தோம்னா திரும்பிப்பார் மனோகரா, ராஜாராணி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். திரும்பிப்பார் மனோகரா, ராஜாராணி இது ஓகே கலைஞர் வெற்றி படமாக அமைந்தன. அறிஞர் அண்ணாவின் ரங்கோன் ராதா கதைக்கு சிவாஜி கணேசன் நடிப்பில் உருவான திரும்பிப்பார் மனோகரா, ராஜாராணி. ஓகே அடுத்து பார்த்தோம்னா அறிஞர் அண்ணாவின் ரங்கோன் ராதா கதைக்கு ரங்கோன் ராதா எழுதினது யாருன்னு பார்த்தோம்னா அறிஞர் அண்ணா. அவரோட கதைக்கு கலைஞரின் வசனங்களை பேசி நடித்தார் சிவாஜி கணேசன். இந்த படத்தில் TR பாப்பா இசையில் இடைபெற்ற 11 பாடல்களை 4 எழுதினார் கலைஞர். மந்திரகுமாரி தொடங்கி பல படங்களை கலைஞர் எழுதிய திரைப்பட பாடல்களும் புகழ் அடைந்தன. மறக்க முடியுமா என்னும் திரைப்படத்தில் அமைந்த காகித ஓடம் கடலலை மேலே என்னும் பாடல் காலத்தால் மறக்க முடியாத மக்கள் மனதில் பெற்று பாடலாக அமைந்தது. காகித ஓடம் கடலலை மேலே போவது போலே மூவரும் போவோம்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். அது எழுதுனது யாருன்னு பார்த்தோம்னா கலைஞர் தான். அது என்ன படத்துல வருது பார்த்தோம்னா மறக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. வெறும் அடுக்குமொழி வசனங்களால் மட்டுமே புகழடைந்தாரல்ல கலைஞர். அவரது வசனங்கள் கேட்பவர்களுக்கு மொழி இன்பத்தை கூட்டுபவை, முற்போக்கு சிந்தனைகளை கொண்டிருப்பவை. இன்றைய இளைஞர்களுக்கு வசீகரிக்கும் வகையில் கலைஞரது கதை வசனங்கள் அமைந்திருப்பது சிறப்பு. இந்த பாஸ் கொஸ்டின் ரொம்பவே முக்கியம். கலைஞரோட கதை வசனங்களில் பகுத்தறிவு பேசிய படங்கள், அதாவது பகுத்தறிவு பேசிய படங்கள் என்ன, சமூக கருத்துக்கள் பேசிய படங்கள் என்ன, அதே மாதிரி பெண்கள் முன்னேற்றம் பேசிய படங்கள் என்ன, அரசியல் பேசின படங்கள் என்ன, இலக்கியம் பேசிய படங்கள் என்னன்னு சொல்லிட்டு ஒரு பகுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம கேட்கலாம் எது இருக்கு இல்லை அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். ஸோ கலைஞரின் கதை வசனங்களின் பகுத்தறிவு பேசிய படங்கள், பகுத்தறிவு பேசின படம் எதுன்னு பார்த்தோம்னா பராசக்தி, ராஜகுமாரி, மலைக்கல்லன். இது 3 பார்த்தோம்னா பகுத்தறிவு பேசின படங்கள். பராசக்தி, ராஜகுமாரி, மலைக்கல்லன். சமூக கருத்துங்களை பேசினது எதுன்னு பார்த்தோம்னா மருதநாட்டு இளவரசி, பணம், நாம், திரும்பிப்பார். அடுத்து பெண்கள் முன்னேற்றத்தை பத்தி பேசினது எதுன்னு பார்த்தோம்னா மணமகள்னாவே பெண்கள். ஸோ அடுத்து ராஜாராணி, ராணினாவே பெண்கள், இருவர் உள்ளம். அடுத்து பாசப்பறவைகள், பெண்கள் பாசமா இருப்பாங்க, பாசப்பறவைகள். இது எல்லாமே பெண்கள் முன்னேற்றம். அரசியல் பேசும் படங்கள் எதுன்னு பார்த்தோம்னா புதுமை பித்தன், புதுசா பேசுறாரு அதனால புதுமை பித்தன். குறவஞ்சி, அங்க போய் பேசுறாங்க. அரசியல் குமார், இங்க அரசியல் மாதிரி வருதா அப்படி பாத்துக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா வண்டிக்காரன் மகன், வண்டிக்காரன் மகன் அரசியல் பேசினாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். சோ புதுமை பித்தன், குறவஞ்சி, அரசியலங்குமாரி, வண்டிக்காரன் மகன். இலக்கியம் பேசுறது நம்ம நல்லாவே தெரியும். பூம்புகார், சிலப்பதிகாரத்தை பத்தி வரும், அபிமன்யு, உளியின் ஓசை. சோ இது எல்லாமே பார்த்தோம்னா அவரோட இலக்கியம் பேசும் படங்கள். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா கலைஞரின் கதை வசனங்களில் பகுத்தறிவு பேசிய படங்கள் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா பராசக்தி, ராஜகுமாரி, மலைக்கல்லன். அடுத்து சமூக கருத்துக்களை பேசுனது எதுன்னு பார்த்தோம்னா மருதநாட்டு இளவரசி, பணம், நாம், திரும்பிப்பார். பெண்கள் பார்த்தோம்னா மணமகள், ராஜாராணி, இருவர் உள்ளம், பாசப்பறவைகள். அடுத்து அரசியல் பேசிய படங்கள் எதுன்னு பார்த்தோம்னா புதுமை பித்தன், குறவஞ்சி, அரசியலங்குமாரி, வண்டிக்காரன் மகன். அது இலக்கியம் பேசுனது எதுன்னு பார்த்தோம்னா அபிமன்யு, பூம்புகார், உளியின் ஓசை. அடுத்து பார்க்கலாம். மனசாட்சி உறங்கும் போது மணக்குரங்கு ஊர் சுற்றி கிளம்பி விடுகிறது என்னும் பூம்புகார் வசனமும் ராஜாராணி படத்தில் சாக்ரட்டிஸ் கதாபாத்திரம் பேசுவதாக வரும். அதாவது மனசாட்சி உறங்கும் போது மணக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்பி விடுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த டயலாக் பார்த்தோம்னா பூம்புகார் வசனமும் ராஜாராணி படத்தில் சாக்ரட்டிஸ் கதாபாத்திரம் பேசுவதாக வரும். நாற்றமெடுத்த சமுதாயத்தில் நறுமணம் கமல்விக்க இதோ சாக்ரட்டிஸ் அழைக்கிறேன் ஓடி வாருங்கள் என்ற வசனமும், பொறுத்தது போது மனோகரா, பொங்கியலு என்று மனோகரா படத்தில் வசனமும் கலைஞரின் எழுத்து கூர்மையை காலத்திற்கும் எடுத்து சொல்பவை. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா மனசாட்சி உறங்கும் போது மணக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்பி விடுகிறதுன்னு சொன்ன படம் எதுன்னு பார்த்தோம்னா பூம்புகார். அடுத்த ராஜாராணி படத்துல பார்த்தோம்னா சாக்ரட்டிஸ் பேசுறது எதுன்னு பார்த்தோம்னா நாற்றமெடுத்த சமுதாயத்தில் நறுமணம் கமல்விக்க இதோ சாக்ரட்டிஸ் அழைக்கிறேன் ஓடி வாருங்கள்னு சொன்னது. ஸோ என் பேர்ல இருக்கு சாக்ரட்டிஸ் வந்தாலே ராஜாராணி, அவர் ஒரு ராஜா அப்படின்னு வச்சுக்கலாம். பொறுத்தது போது மனோகரா, பொங்கியலு. ஸோ பேர்ல வந்துச்சு மனோகரா. ஸோ இது மனோகரா படம். அடுத்து
1947ஆம் ஆண்டு தன் 23ஆம் வயதில் திரைப்படங்களுக்கு எழுத தொடங்கிய கலைஞர் 2011இல் தொலைக்காட்சியாக எழுதிய ராமானுஜர் தொடர்வரியில் நிறைவாக எழுதினார். அப்போது அவருக்கு வயது 92. ராமானுஜர் அந்த தொடர் நம்ம பார்த்துருப்போம், கலைஞர் டிவியில போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அது எழுதுனது பார்த்தா அவர் தான். ஸோ அது பார்த்தோம்னா 92 வயதுல வந்து எழுதுனது அப்படின்றாங்க. அடுத்து இதழியல் கலைஞர். திராவிட இயக்க தலைவர்கள் பெரும்பாலான இதழாசிரியர்களாக இருந்திருக்கின்றனர். அவ்வகையில் இளம் வயதிலேயே கலைஞர் மாணவநேசன் என்னும் கையெழுத்து ஏட்டை நடத்தினார். ஃபர்ஸ்ட் கலைஞர் எழுதின கையெழுத்து ஏட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாணவநேசன். அப்பயிற்சி தந்த ஊக்கத்தால் அண்ணாவின் திராவிட நாடு இதழில் தம் முதல் கட்டுரை எழுதினார். ஸோ அவரோட முதல் கட்டுரை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அண்ணாவோட திராவிட நாடு இதழ் தான் எழுதியிருக்காரு. ஸோ அப்போ அவர் வயது வந்து வெறும் 18 தான். அதே ஆண்டில முரசொலி வெளியீட்டு கழகம் என்னும் பெயரில் நிறுவனம் ஒன்றை தொடங்கினார். முரசொலி ஏட்டை கையெழுத்து இதழாக தொடங்கி வார இதழாக்கி நாளேடாக்கினார். இன்றளவும் அது தொடர்ந்து நடத்தப்படுகிறது. சேரன் என்ற புனப்பெயரில் அவர் பல கட்டுரைகள் எழுதினார். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா திராவிட இயக்கத்துல வந்து மேக்சிமம் இதழாசிரியர்களா இருந்திருக்காங்க. அதுல பார்த்தோம்னா இளம் வயதிலேயே மாணவநேசன் அப்படின்ற ஒரு கையெழுத்தேட்டை அவர் நடத்திருக்காரு. என்னது மாணவநேசன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபர்ஸ்ட் கட்டுரைய அண்ணாவோட இதழான திராவிட நாடு அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் எழுதுறாரு 18 வயசுல. அதே மாதிரி பார்த்தோம்னா அதே ஆண்டுல பார்த்தோம்னா முரசொலி வெளியீட்டு கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாரு. முரசொலி கையேட்டு அதை ஏட்டை வந்து கையெழுத்து இதழாக ஃபர்ஸ்ட் நடத்துறாங்க. அடுத்து வார இதழா மாத்தி நாளேடா வந்து மாத்துறாங்க. ஸோ இன்னைக்கு அது வந்து முரசொலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நியூஸ் பேப்பர் தெரியும் போயிட்டு இருக்கு. ஸோ அவர் வந்து அதுல என்ன பேர்ல அவரோட புனைப்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சேரன் அப்படின்ற புனைப்பெயரில் நிறைய கட்டுரை வந்து எழுதியிருக்காங்க. எழுத்தை தமது ஆயுதமாக கொண்டு அதன் மீது அளவற்ற நம்பிக்கை கொண்டு தலைவராக திகழ்ந்தவர் கலைஞர். தமது எண்ணங்களை தமது விருப்பத்தை கடைக்கோடி தமிழனுக்கு கொண்டு செல்லும் ஏற்பாடாக அவர் கருதியது. உடன்பிறப்புகளுக்கு எழுதிய கடிதங்களை கலைஞரின் உரையை நேரில் கேட்டு சுவைத்தவர்கள் எத்தனையோ உணவினை அடைவார்களோ அதே உணர்வினை அடையும் வகையில் அவரது கடிதங்களும் அமைந்திருக்கும். படிப்பவர்களை வசப்படுத்தும் ஆற்றல் பெற்ற எழுத்துக்கள் அவை. தமிழ்நாட்டின் வரலாற்றை ஆய்வு செய்ய நினைப்போரின் கருவூலங்கள் அவை. ஸோ எழுத்தை வந்து தமது ஆயுதமாக கொண்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கலைஞர். தமது எண்ணங்களை தமது விருப்பத்தை கடைக்கோடி தமிழனுக்கு கொண்டு செல்லும் ஏற்பாடாக அவர் கருதி எது அப்படின்னு பார்த்தோம்னா உடன்பிறப்புகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதுறாங்க. கடிதம் வடிவில் எழுதுறாங்க இலக்கியம். ஸோ அதுதான் அது வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த இதை கலைஞர் உரையை நேரில் கேட்டு சுவைத்தவர்கள் பார்த்தோம்னா எத்தனை உணர்ச்சி அந்த எந்த அளவுக்கு உணர்ச்சி அடைவாங்களோ அந்த அளவுக்கு உணர்வினை வந்து அடையும் வகையில் இந்த கடிதங்கள் வந்து இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஸோ படிப்பவர்களை வசப்படுத்தும் ஆற்றல் வந்து இந்த எழுத்துக்கு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டின் வரலாற்றை ஆய்வு செய்வாங்க இல்லையா, ஸோ அந்த ஆய்வாளர்களுக்கு பார்த்தோம்னா ஒரு கருவூலமா வந்து இருந்துச்சு. ஸோ அவ்வளோ இன்ஃபர்மேஷன் அதுல இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன பார்த்தோம்னா உடன்பிறப்புகளுக்குன்ற ஒரு கடிதம். அடுத்து இயற்றமிழ் கலைஞர். மலேசியா மண்ணில் சுபாஷ் சந்திரபோஸின் இந்திய தேசிய ராணுவத்தை சேர்ந்த தமிழ்நாட்டு வீரர் தான் மலேயா கணபதி அப்படின்றவர். ஆங்கிலேயரால் தூக்கிலிடப்பட்டு இறந்ததை அறிந்த கலைஞர் கயிற்றில் தொங்கிய கணபதி என்ற சிறிய கட்டுரை நூலை எழுதிய போது அவருக்கு வயது 22. அனைத்து இந்தியருக்கும் இருந்த ஆங்கிலேய எதிர்ப்புணர்வு கலைஞருக்குள்ளும் இருந்தது என்பதை காட்டும் நூல் இது. தமிழ் மீது தீராத பற்று கொண்ட கலைஞர் இலக்கியத்திலும் பெரும் பங்காற்றினார். நலாயினி, சித்தார்த்தன் சிலை, சந்தன கிண்ணம், தாய்மை, புகழேந்தி, அணில் குஞ்சு உள்ளிட்ட பல சிறுகதைகளையும், ரோமாபுரி பாண்டியன், பொன்னர் சங்கர், தென்பாண்டி சிங்கம், ஒரே ரத்தம் உள்ளிட்ட புதினங்களையும் எழுதியுள்ளார். தம் வாழ்க்கை வரலாற்றை நெஞ்சுக்கு நீதி என்னும் தலைப்பில் 6 பாகங்களாக எழுதி வெளியிட்டுள்ளார். புனைவுகளில் மட்டுமல்லாது தம் தமிழார்வம் காரணமாக பழந்தமிழ் இலக்கியங்களும் அவர் உரை எழுதியுள்ளார். அவற்றுள் சங்கத்தமிழ், குறளோவியம், தொல்காப்பிய பூங்கா ஆகியவை குறிப்பிடத்தக்கவை. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா மலேசியா மண்ணில், அதாவது மலேசியாவில் பார்த்தோம்னா சுபாஷ் சந்திர போஸோட இந்திய INA அதுல பார்த்தோம்னா சேர்ந்த தமிழ் வீரர் தான் மலேயா கணபதி அப்படின்றவர். மலேசியாவை சேர்ந்தவர். அவர் என்ன பண்றாங்கன்னா தூக்கிலிட்டுறாங்க. ஸோ அதை தூக்கிலிட்டதை கேள்விப்பட்டோன்னே அவர் எழுதின ஒரு கட்டுரை தான் பார்த்தோம்னா கயிற்றில் தொங்கிய கணபதி. ஸோ இது மூலம் பார்த்தோம்னா அவர் வந்து ஆங்கிலேயர் எதிர்க்கிற அந்த உணவு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இது கேட்கலாம். மலேசியாவை சேர்ந்தது அந்த மலேயா கணபதி. அவர் தூக்கிலிட்டதுக்காக எழுதினது தான் கயிற்றில் தொங்கிய கணபதி. ஓகே, இது எழுதும்போது அவரோட வயசு என்ன கேட்கலாம், 22. ஓகே, அடுத்து பார்த்தோம்னா வேற என்ன எழுதுனா பார்த்தோம்னா நலாயினி, சித்தார்த்தன் சிலை, சந்தன கிண்ணம், தாய்மை, புகழேந்தி, அணில் குஞ்சு. இதில் பார்த்தோம்னா சிறுகதை. இது பார்த்தோம்னா சிறுகதை. ஸோ இவர் எழுதுனதெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
சோ நலாயினி, சித்தார்த்தன் சிலை, சந்தன கிண்ணம், தாய்மை, புகழேந்தி, அணில் குஞ்சு, இது எல்லாமே பார்த்தோம்னா சிறுகதை. சிறுகதை என்னென்னு கேட்பாங்க. நலாயினி, சித்தார்த்த சிலை, சந்தன கிண்ணம், தாய்மை, புகழேந்தி, அணில் குஞ்சு, இது பார்த்தோம்னா சிறுகதை. இது புதினம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரோமாபுரி பாண்டியன், பொன்னர் சங்கர், தென்பாண்டி சிங்கம், ஒரே ரத்தம். இது ரோமாபுரி பாண்டியன், பொன்னர் சங்கர், தென்பாண்டிய சிங்கம், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரே ரத்தம். இது எல்லாமே புதினங்கள். சோ கவிதை, புதினம், அதுக்கப்புறம் சிறுகதை, வரலாறு, இந்த மாதிரிலாம் கன்ஃபியூஸ் பண்ணாம கரெக்டா பாத்துக்கணும். அப்படி கூட கொஸ்டின் கேட்பாங்க. எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கலைஞர் எழுதிய சித்தார்த்தன் சிலை எது எந்த வகையை சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. கீழே சிறுகதை, புதினம், கவிதை அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. சோ இப்படி கூட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ அதனால கவிதை நூல் எது, சிறுகதை நூல் எது, புதினம் எது, நாவல் எது அப்படின்னு சொல்லி பார்த்து தனியா பாத்துக்கணும். ஓகேங்களா? சோ இதுல பார்த்தோம்னா நல்லாயினி, சித்தார்த்தன் சிலை, சந்தன கிண்ணம், தாய்மை, புகழேந்தி, அணில் குஞ்சு பார்த்தோம்னா சிறுகதை. இதே ரோமாபுரி பாண்டியன், பொன்னர் சங்கர், தென்பாண்டி சிங்கம், ஒரே ரத்தம், இதெல்லாம் பார்த்தோம்னா புதினம். அதாவது இது பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும், ஒரு மாதிரி வரலாற்று இதாவே இருக்கும். பாண்டியன், சங்கர், பொன்னர் சங்கர், அதே மாதிரி தென்பாண்டி சிங்கம், ஒரே ரத்தம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு போர் சம்பந்தப்பட்டது, இலக்கியம் சம்பந்தப்பட்ட மாதிரி இருக்குமா. சோ அதனால இதை புதினம், அதெல்லாம் பெருசாதான் எழுதியாங்க, சிறுகதை மாதிரி எழுத முடியாது. சோ அப்படின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி தன்னோட வாழ்க்கை வரலாறு, இது கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நெஞ்சுக்கு நீதி, அதை எத்தனை பாகங்களை வெளியிட்டிருக்காருன்றது ரொம்ப முக்கியம். 6 பாகங்களா எழுதி வெளியிட்டிருக்காருன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. சோ புனைவுகள்ல மட்டும் இல்லாம தன்னோட தமிழ் ஆர்வம் காரணமாக பழந்தமிழ் இலக்கியங்களுக்கு உரை எழுதியிருக்காரு. சோ உரை வேற எழுதியிருக்காரு. அந்த உரை எழுதுறது எது இருக்குன்னு சொல்லி கேட்கலாம். என்னென்னு பார்த்தோம்னா குறளோவியம், இங்க பாருங்க, சங்கத்தமிழ், குறளோவியம், தொல்காப்பிய பூங்கா, இது எல்லாமே பார்த்தோம்னா நிறைய எழுதியிருக்காரு. அதுல குறிப்பிடத்தக்கவை பார்த்தோம்னா இந்த 4: சங்கத்தமிழ், குறளோவியம், தொல்காப்பிய பூங்கா, இந்த 3 தான். சங்கத்தமிழ், குறளோவியம், தொல்காப்பிய பூங்கா. ஓகே, முடிஞ்சிச்சுங்களா? சோ அவர் எழுதின சிறுகதை, புதினம், அடுத்து அவரோட வாழ்க்கை வரலாறு, அதுக்கடுத்து உரை. அடுத்து பார்க்கலாம். இலக்கண நூலுக்கு இலக்கிய சுவை தோன்றுமாறு அமைந்த புதுமை நூலை தான் பார்த்தோம்னா இளைஞரோட தொல்காப்பிய பூங்கா. சோ தொல்காப்பியம்னாவே என்னது, அது ஒரு இலக்கண நூல் தான். ஓகேங்களா? அதுக்கு இலக்கிய சுவை தோன்றுமாறு இவர் எழுதியிருக்காராம். சோ அதுதான் தொல்காப்பிய பூங்கா. சோ பெயருக்கு பொருத்தமா 142 தொல்காப்பிய நூற்பாக்களை மட்டும் எடுத்துக்கொண்டு 100 தலைப்புகளில் 100 மலர்களாக உரையினை எழுதியுள்ளார். ஓகேங்களா? சோ தொல்காப்பிய பூங்கா அந்த பெயருக்கு ஏத்த மாதிரி எப்படி எழுதியிருக்காருன்னா 142 தொல்காப்பிய நூற்பாக்களை எடுத்துக்கிட்டாரு. சோ கொடுத்துருப்பாங்களே எத்தனை நூற்பா இருக்கு இல்லையா, அதுல 142 எடுத்துக்கிட்டு அதுல 100 தலைப்புல 100 மலர்கள். ஓகேங்களா? அதாவது 100 நூற்பான்வாங்க, 100 தலைப்புல 100 பூங்கான்றத 100 மலர்களாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை எழுதியிருக்காங்க. கலைஞருக்கே உரித்தான இனிய எளிய நடையும் படிப்பவர்களுக்கு கற்பனையாய் தோன்றும் காட்சி இன்பமும் வெளிப்படுமாறு பூங்காவிற்குள் நம்மை கையை பிடித்து அழைத்து செல்கிறார். மேலும் 150க்கு மேற்பட்ட உவமைகளை கலைஞர் தம் முறையில் கையாண்டுள்ளார். அதாவது 150 எத்தனை உவமைகள் கையாண்டுதான் கேட்கலாம். 150. நெல்லுக்குள்ளிருந்து அரிசி தலை காட்டுவது போல் வெள்ளை வெளிகள் இமைகளின் இடுக்குகளில் ஒளி காட்டிய வண்ணம் இருந்தன. ஓகேங்களா? அந்த நெல்லிலிருந்து அரிசி தலை காட்டுதல், அந்த மாதிரி வெள்ளை வெளியிலிருந்து அந்த இமைகளின் இடுக்குகளில் ஒளி காட்டிய வண்ணம் இருந்தன அப்படின்னு சொல்லிட்டு உவமை பண்றாரு. அது மட்டும் இல்லாம வல்லினம் மெல்லினம் இடையினம் ஒன்றுபட்டு தமிழ் என்றே தகத்தகாய ஒளி பரப்பிடும் போது தமிழர்கள் பல கூறுகளாக பிளவுபட்டு பால்பட்டு கிடப்பது நியாயம்தானா அப்படின்னு சொல்லிட்டு எழுத்துக்களின் ஒற்றுமையை கூற வந்த இடத்தில் தமிழர்கள் தமக்குள் பிளவுபட்டு இருப்பதை கூறிய விதம் கலைஞரது செம்மை மனத்தை சிறப்புடன் காட்டும் அப்படின்றாங்க. சோ இதெல்லாம் யாரு எழுதுனது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சோ நெல்லுக்குள்ளேயே அரிசி தலை காட்டுவது, அதே மாதிரி பார்த்தோம்னா வல்லினம் மெல்லினம் இடையிலம் எல்லாம் ஒன்னா இருக்கும் போது தமிழர் மட்டும் ஏன் இப்படி பல ஊரா பிறவுப்பட்டு பால் பட்டிருக்கீங்கன்னு சொல்லி கேட்கறது எல்லாமே அவர் சொன்னதுதான். ஓகேங்களா? அந்த கோட்ஸ் எல்லாம் பாத்துக்கணும். சோ கவிதையா என்னென்ன எழுதிருக்கான்னு பார்த்தோம்னா கவியரங்குகளை தனக்கு இளைப்பாறும் இன்னிழல் சோலைகளாயின என்பா கலைஞர். சோ கவியரங்குகளே தனக்கு இளைப்பாறும் இன்னிழல் சோலை அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா கலைஞர் தான். அறிஞர் கூடும் கவியரங்கத்தை மக்கள் கூடும் கவியரங்கமாக்கியவர் யாருன்னு பார்த்தோம்னா இவர் தான். ஓகேங்களா? சோ அறிஞர்கள் மட்டும் இல்லாம மக்களும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சவரு. பாமரரும் புரிந்து கொள்ளும் எளிமையான இதயம் தொடும் இனிய சந்தமும் வாய்ந்தவை கலைஞரின் கவிதைகள். கலைஞர் இயற்றுள்ள கவிதைகள் 9 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது, ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? சோ அவரோட கவிதைகள் பார்த்தோம்னா எத்தனை தொகுதிகளா வெளிவந்திருக்கு? 9 தொகுதிகளாக வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லாம புறநானூற்று தாய் என்னும் தலைப்பில் அமைந்த வசன கவிதையும் புகழ் பெற்ற ஒன்று. எது? புறநானூற்று தாய் அப்படின்றது என்னது? வசன கவிதை. அதாவது வசன கவிதை
வசனத்துல இது பண்ற மாதிரி அந்த கவிதை எழுதியிருக்காராம். அது புகழ் பெற்ற உண்டு. அடுத்து பார்த்தோம்னா சிலப்பதிகாரத்தை பற்றிய கலைஞர் எழுதிய பின்வரும் கவிதையை கண்ணால் காணும் போது நெஞ்சில் சந்தம் எழும். என்னன்னு பார்க்கலாம். சிலப்பதிகாரத்தை பத்தி எழுதியிருக்காரு, என்னன்னு பார்க்கலாம். இந்த 8 சுவை பிட்டுத்தமிழ் கட்டித்தயிர் வட்டில் நிறை கெட்டித்தர பட்டுக்கொடி கொற்றக்கொடை முத்துச்சர சோழனூர் வருவீரே அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு சிலப்பதிகாரத்தை பத்தி. ஓகேங்களா, இது கேட்கலாம், பாத்துக்கோங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா, அதனால வந்து இது பண்ணிக்கலாம். 8 சுவை பிட்டுத்தமிழ் கட்டித்தயிர் வட்டில் நிறை கொட்டித்தர பட்டுக்கொடி கொற்றக்கொடை முத்துச்சர சோழனூர் வருவீரே. ஓகே, இது வந்து சிலப்பதிகாரத்தை பத்தி. அடுத்து அண்ணா இறந்து போயிடுறாரு இல்லையா, அப்ப இறந்து போனதப்ப அவரு, அதாவது 1969 இறந்து போயிடுறாரு இல்லையா, அப்ப வந்து அவர் வந்து ஒரு கவிதை பாடுறாரு வானொலியில. என்னன்னு பார்த்தோம்னா, கண்முடிக்கொண்டு நீ சிந்திக்கும் பேரழகை பார்த்துள்ளேன், இன்று மண்முடிக்கொண்டு உன்னை பார்க்காமல் தடுப்பது என்ன கொடுமை, கொடுமைக்கு முடிவை கண்டாய், எமை கொடுமை காலைக்கு ஏன் சென்றாய், எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்றாய், இதையும் தாங்க ஏதன்னா எமக்கு இதயம், கடற்கரையில் காற்று வாங்கியது போதுமண்ணா, எழுந்து வா எம் அண்ணா, வரமாட்டாய் வரமாட்டாய், இயற்கையின் சரி எமக்கு தெரியும் அண்ணா, நீ இருக்குமிடம் தேடி யான் வரும் வரையில் இரவலாக உன் இதயத்தை தந்திரண்ணா, நான் வரும்போது கையோடு கொணர்ந்து அதை உன் கால் மலரில் வைப்பேன் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசுறாரு. அதுல ஒரு பாதி தான் இது. சோ மக்கள் மகிழ செய்யும் கற்பனை வளத்தோடு அகராதியை புரட்ட தேவையற்ற சொற்களை பெய்து எதுகை முனை என்னும் தொலைநயம் அமைத்து ஒளிநயம் காட்டும் உணர்ச்சிகளை கவின்சரித்து கவிதைகளாக வடித்தார். ஓகே, கட்டுமான ஆர்வலர் பார்க்கலாம், அதை பத்தி பார்க்கலாம். சோ இவர் வந்து திருவள்ளுவர் மீது பற்று இருந்துச்சான். அதன் காரணமா என்ன பண்றாருன்னா, தமிழகத்தின் தலைநகரான சென்னை இருக்கு இல்லையா, சோ அதுல பார்த்தோம்னா வள்ளுவர் கோட்டம், அதுக்கப்புறம் குமரியில பார்த்தோம்னா வள்ளுவர் சிலை, இதெல்லாமே அமைச்சிருக்காங்க, நம்மளுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம வள்ளுவர் கோட்டத்துல திருவாரூர் கோயில் தேர் மாதிரி தானே இருக்கும், நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா. அந்த தேர்ல அந்த சிற்பத்தேர் வந்து பலரையும் கவர்ந்ததுன்றாங்க. இதுக்குள்ளாரதான் திருவள்ளுவரோட சிலை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருக்கோம். அதன் கருவறை வாயிலில் திராவிட கட்டடக்கலை பாணியில் தூண்கள் அழகுற அமைந்துள்ளன. அதே மாதிரி இங்க இருக்கிற அரங்குல பார்த்தோம்னா அரங்கம் பார்த்தோம்னா குரல் மணி மாடம் அப்படின்னு சொல்லி பெயரிட்டு அதுக்கு 1330 குரல் பாக்களை செதுக்கப்பட்டனன்னு சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அழிந்து போன பூம்புகாரை அதே பொலிவுடன் காண கண்ணகி வாழ்ந்த ஊரில் உருவாக்கப்பட்டதே பூம்புகார் கலைக்கூடம். சோ பூம்புகார் கலைக்கூடம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, சோ அதை உருவாக்குனது அதுதான், அவர் தான் உருவாக்குனான்றாங்க. இங்கே சிலப்பதிகார காட்சிகள் சிற்பங்களாக வடிக்கப்பட்டுள்ளன. நூல்கள் வாசிப்பதில் தீராத ஆர்வம் கொண்ட அண்ணாவின் 102வது பிறந்த நாளை முன்னிட்டு 2010ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் நாளில் அன்றைய முதல்வர் கலைஞரால் திறந்து வைக்கப்பட்டது அண்ணா நூற்றாண்டு நூலகம். சோ அண்ணா நூற்றாண்டு நூலகம் 2010 இது பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது கரெக்டா அப்படின்னு பார்த்தோம்னா, அவரோட 102வது பிறந்த நாள், அண்ணாவோட 102வது பிறந்த நாளை முன்னிட்டு 15 செப்டம்பர் 2010. ஓகேங்களா, அப்ப வந்து என்ன பண்றாங்க, அண்ணா நூற்றாண்டு நூலகம் திறந்து வைக்கப்படுது. சோ சென்னை அறிஞர் அண்ணா நினைவிடம் முதல் கன்னியாகுமரி காமராஜர் நினைவு மண்டபம் ஈராக கலைஞர் எழுப்பிய கட்டுமானங்கள் ஒன்றை பின் ஒன்றாக பரப்பி வைத்தால் தமிழ்நாட்டின் வலைப்படம் முழுமையாக கிடைத்தடும் அப்படின்றாங்க. சோ அந்த அளவுக்கு கட்டியிருக்காரு அப்படின்றாங்க. சோ கன்னியாகுமரியில காமராஜர் நினைவு மண்டபம் தெரியும் இல்லையா, அதுவும் கட்டினது அவர் தானா. ஓகே, செம்மொழி கலைஞர் பார்க்கலாம். தமிழ் மொழிக்கு கலைஞர் ஆற்றிய தொண்டு குறித்து 9ஆம் வகுப்பிலேயே பயின்றுள்ளோம். ஓகே, அவ்வகையில் இயல் இசை நாடகம் எனும் முத்தமிழிலும் தன் முத்திரை பதித்ததால் முத்தமிழ் அறிஞர். சோ அவரோட பேர் முத்தமிழ் அறிஞர்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். இவர் வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த காலத்தில் தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் பல பணிகளை மேற்கொண்டார். குறிப்பாக மனோமணியம் சுந்தரனார் எழுதின நீராறும் கடல் ஒத்த அப்படின்ற பாடலை பார்த்தோம்னா அரசு விழாக்கள் அனைத்திலும் தொடக்க பாடலாக பாடுவதற்கு வழிவகுத்தார். ஓகேங்களா, ரொம்ப முக்கியம் பார்த்துக்கணும். அத்துடன் கல்வித்துறையை பள்ளிக்கல்வி உயர்கல்வி என 2ஆக பிரித்ததோடு, சோ வந்து பள்ளிக்கல்வி என்ன பிரிக்கிறாரு, அதாவது பள்ளிக்கல்வி உயர்கல்வி அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ பிரிக்கிறாராம். அவர் பிரிச்சதோட வளர்ச்சித்துறை என புதிதாக ஒரு துறையை உருவாக்கி அதற்கு தமிழறிஞர் ஒருவரையே அமைச்சராக்கி அழகு பார்த்தாராம். ஓகே, ஏன்னா வேற என்ன பண்ணிருக்காருன்னா வளர்ச்சித்துறை அப்படின்னு ஒரு புதுசா வந்து துறை வந்து உருவாக்கியிருக்காருன்றாங்க. அதுல 2010ஆம் ஆண்டு கோவையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் கலைஞர் உலக தமிழ் செம்மொழி மாநாட்டை நடத்திய போது தமிழின் பெருமிதங்களை விளக்கி செம்மொழியான தமிழ் மொழியாம் என தொடங்கும் பாடலை ஏற்றார். நம்மளுக்கு நல்லாவே தெரியும், செம்மொழியான தமிழ் மொழியாம். சோ அதை பாடுறது வரதான் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா, நம்ம அழகான நிஜமாவே ரொம்ப எனக்கு பிடிச்ச பாட்டுது. சோ இது வந்து எப்பனா 2010 பார்த்தோன்னா செம்மொழி மாநாடு, உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடந்துச்சு, நம்மளுக்கு நல்லாவே தெரியும். சோ அது வந்து கோவையில் நடந்துச்சு இல்லையா, சோ அதன் சார்பா இவர் வந்து எழுதினாரு. சோ அதுக்கு இசையமைச்சது கூட ஏ ஆர் ரஹ்மான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும்.
இது பார்த்தோம்னா 3 தலைமுறைகளை சேர்த்து இலக்கலைஞர் நிறைய பேர் வந்து பாடியிருப்பாங்க. அந்த வீடியோ நம்ம பார்க்கும்போது நிறைய இளைஞர் 3 தலைமுறையும் சேர்ந்த இசைக்கலைஞர்கள் எல்லாமே சேர்ந்து இதுல பங்காற்றிருப்பாங்க. இம்மாநாட்டின் இலச்சினையில் இருந்தது போலவே குமரியில் நிறுவப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலையின் கீழ் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்னும் தமிழரின் முதன்மை விழுமியத்தை பொறிக்க செய்தார். ஓகேங்களா, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருவள்ளுவர் சிலை இருக்கு இல்லையா, அதுல வந்து எழுதியிருக்காங்க, பொறிச்சிருக்காங்க அப்படின்றாங்க. அடுத்து இன்றுமுள்ள தமிழில் இன்றுமுள்ள கலைஞர். ஓகே, அவ்வளவு முடிய போது முடிச்சிடலாம். தமிழின் பெருமிதங்களையும் விழுமையங்களையும் மீட்டெடுக்க எண்ணி கலைஞர் அதற்கான பணிகளை தம் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்தார். லட்சக்கணக்கான பக்கங்கள் எழுதியதும் ஆயிரக்கணக்கான மேடைகள் பேசியதும் அவர் அளவுக்கு செயல்பட்டதுமான தலைவர்கள் மிக குறைவு. இவ்வாறு உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று கூற்றுக்கு. ஓகே, இந்த உங்களுக்கு ஒரு கொஸ்டின், இந்த உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்னு யார் சொன்னாங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. என்னும் கூற்றுக்கு சான்றாக வாழ்ந்த கலைஞர் எப்ப இறந்து போறாருன்னு பார்த்தோம்னா 7ஆம் மாதம் ஜூலை 2018ஆம் ஆண்டு வந்து பார்த்தோம்னா இறந்து போறாரு. அவரோட 94 ஏஜ் வரைக்குமே இருந்திருக்காரு. எப்ப இறந்து போறாருன்னா 2018 7 ஜூலை. பிறந்தது பார்த்தோம்னா 6 ஜூன் 1924. 7 ஜூனா 6 ஜூனா, ஆனா ஜூன் தான். சோ அப்ப பிறக்கிறாரு. இறக்குறது பார்த்தோம்னா 7 ஜூலை 2018. ஓகே, அவர் எப்ப பிறக்கிறாரு ஒரு டைம் பாத்துக்கலாம். 1924 3 ஜூன் 36. ஓகேங்களா, 36 ஞாபகம் வச்சுக்கோங்க. 36ல பிறக்கிறாரு. 1924ல பிறக்கிறாரு. இறந்து போறது பார்த்தோம்னா 7 ஜூலை, அதுக்கு அடுத்த மாசம் வச்சுக்கோங்க. 7 ஜூலை 7/7னே வருது பாத்தீங்களா அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. 7/7/2018 வந்து இறந்து போறாரு. அவரோட 94 வயசுல பார்த்தோம்னா இறந்து போறாரு. ஓகேங்களா, ஓகே அவ்வளவுதான். ஸோ மேக்சிமம் இந்த இஎஸ் பேரு கோட்ஸ் இதெல்லாம் வந்து படிச்சாலே போதும். இப்போ நான் ஆக்சுவலி சொன்னதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு டைம் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஞாபகம் வரும். இதை வந்து மிஸ் பண்ணாம பார்த்துட்டு போங்க. ஏன்னா இது வந்து இப்போ வந்து ஆட்சியில் இருக்கிற ஸ்டாலினோட அப்பா இல்லையா, அவரோட இதுன்றதுனால டிஎன்பிசியில் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. ஒரு கொஸ்டினாச்சும் கேட்க வாய்ப்பு உண்டு. எப்போ இருந்தாலும் யூஸ் ஆகும். ஸோ அதனால இதை வந்து மிஸ் பண்ணாம பார்த்துட்டு போங்க. சப்போஸ் கேட்டுட்டு நாம ஏன் விட்டுட்டு வரணும். ஓகேங்களா, ஓகே பாருங்க, கேளுங்க. அடுத்த டாபிக்ல மீட் பண்றேன். பாய்.